காஞ்சிபுரத்துல மொத்தம் 16 திவ்ய தேசங்கள் கொண்ட கோவில்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோவில்ல 4 திவ்ய தேசங்களை உள்ளடக்கியது. உலகத்தை அளந்த பெருமாள், உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். மகாவிஷ்ணுக்கு மொத்தம் 10 அவதாரங்கள்ல அதுல ஒரு அவதாரமான வாமன அவதாரம். ஆக்சுவலா புராண கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாபலி மன்னர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் 3 உலகத்தை ஆண்டு வந்திருக்காரு. அப்போ தேவர்களுக்கு இதனால நிறைய சிரமங்கள் ஏற்படுது. அதனால பாத்தீங்கன்னா தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடும் போது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறாரு. எடுத்து மகாபலி மன்னர் கிட்ட 3 அடி நிலம் கேக்குறாரு. அப்ப முதல் அடிக்கு மகாவிஷ்ணு தன்னோட முதல் திருவடியால கீழடி உலகத்தை அளக்குறாரு. 2வது திருவடியால மேலுலகத்தை அளக்குறாரு. 3வது அடி நிலம் கேட்கும் போது மகாபலி மன்னர் அவரோட தலைய கொடுத்துடுறாரு. சோ மகாவிஷ்ணுவோட பாதங்களால மகாபலி தலையில காலை வச்சு பூமியில அழுத்திடுறாரு. இப்ப அந்த 3 உலகத்தையும் வென்று தேவர்களுக்கே கொடுத்து இடது காலை விண்ணை நோக்கி தூக்கியும் வலது காலை பூமியில் வைத்தவாறும் காட்சியளிக்கிறார் மூலவர் உலகளந்த பெருமாள். சாமி தரிசனம் பார்த்துட்டு அங்க இருந்து நம்ம சித்திரகுப்தர் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு தங்கத்தேர் தரிசனம் காமாட்சி அம்மன் வந்துட்டு இருந்தாங்க. சோ பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம வெள்ளிக்கிழமை தான் சாமி தரிசனம் பாக்கிறதுக்காக கிளம்பியிருந்தோம். காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 மணி போல அம்மன் தங்கத்தேர்ல உலா வருவாங்க போல. சோ அம்மன் தரிசனமும் பார்த்துட்டு பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தர் கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கோவில் ஒரு கேது பரிகார ஸ்தலமா சொல்றாங்க. ஆக்சுவலா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை தரிசிச்சு வழிபடுறது அப்படின்றது இங்க ரொம்ப விசேஷமா இருக்கு. சோ சித்திரகுப்தர் தரிசனமா பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச அம்மனான காமாட்சி அம்மனை பாக்குறதுக்கு நம்ம வந்தாச்சு. சிலிர்த்து பறக்கும் பொன்வண்டுகளை போன்று மலர்ந்து விரிந்தன தாமர மலர் மொட்டுக்கள் திருமாலின் மலர் மார்பினில் அமர்ந்த தேவினின் மலர் விழிப்பார்வை எனக்கு மங்களங்கள் சேர்க்கட்டும்.